ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோகுமார் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜீரோ லென்த் அப்படிங்கக்கூடிய ZK Zinc அஃபிஷியல் பார்ட்னரோட ஏர்ட்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஃபார் டோக்கன் அப்படிங்கக்கூடிய 2 ஏர்ட்ரா பற்றி மொத்தமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே மறக்காமல் ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணிடுங்க. ரெண்டுமே நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் எல்லாமே ஃப்ரீ டாஸ்க்கு தான். அதனால் நீங்கள் ஈஸியாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஜீரோ லென்த் அப்படின்னு கூட தான். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஏர்ட்ராப் ஒன்றுன்னு சொல்லிட்டு லிங்க் கொடுக்குறேன். அது ஜீரோ லென்த்தோட லிங்க்கு. ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் உள்ளே வந்தோடனே என்டர் ஜீரோ கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா மெட்டாமாஸ்க்கை லேப்டாப்பில் எக்ஸ்டென்ஷனாக வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் மொபைல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கிவி ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதான் ட்விட்டர்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ட் வேலட் கொடுத்தோடனே உங்களோட வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் சைன்இன் அப்படிங்கக்கூடியது கேட்கும், வெரிஃபை அக்கௌண்ட்டு. அதை என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் சைன்இன் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம வெரிஃபை பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அவைலபிள் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏர்ன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கீழே ஒவ்வொரு டாஸ்க் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டாஸ்க்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டாஸ்க்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதுலேயே ஏர்ன் பண்ணணும் பாயிண்ட்ஸை. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டாஸ்க் எல்லாமே ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான். என்னென்னா ஜாயின் அண்ட் கெட் வெரிஃபைட் ஆன் டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த ஜாயின் டிஸ்கார்ட் அப்படிங்கக்கூடிய லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கார்ட் இன்வைட் உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதுக்குள்ளே போனோன்னே அக்செப்ட் இன்வைட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஜஸ்ட் அக்செப்ட் இன்வைட் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஹியூமன் வெரிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா, அதை ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, வெரிஃபை பண்ணிடுங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஈஸியாகவே என்ன ஆயிரும்னா அங்கே நமக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதில் பேசிக் வெரிஃபை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு சில வெரிஃபிகேஷன் சிம்பிள் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். தென் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது பண்ணிவிட்டு நம்ம அக்செப்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வெரிஃபை ஆயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் வெரிஃபை அப்படிங்கிறது இருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஜாயின் ஜீரோ லென்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம போனோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வெரிஃபைட் ரோல் கொடுப்பாங்க. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாயின் ஜீரோ லென்த் அப்படிங்கிறது நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் ஃபீல்டு அந்த மாதிரி வந்தது அப்படின்னா காண்ட் ஜாயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் அவங்களோட சைட்டுக்கே நீங்கள் டேரெக்டாக விசிட் சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போனோம். உள்ளே போனோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு ஜாயின் கில்டு டு கெட் ரோல்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே கனெக்ட் டு வேலெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் அதே மெட்டாமாஸ்க் வேலெட்டை நீங்கள் எதில் அந்த நம்ம ஜீரோ லென்த்தில் கனெக்ட் பண்ணிங்களோ அதே வேலெட்டை இதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேயே என்ன பண்ணிடுங்க, டிஸ்கார்டை கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ஈஸியாகவே என்ன கிடச்சிரும் அப்படின்னா அந்த ரோல் இங்கே உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் இதுலேயே என்ன பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மெட்டாமாஸ்கில் நீங்கள் அக்சஸ் கிராண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் மேலே உங்கள் அட்ரஸ் ஷோ ஆகும். அண்ட் ஜாயின் கில் டு கெட் ரோல்ஸில் ஃபஸ்ட்டு வெரிஃபைட் அப்படிங்கிறதுக்கு கம்ப்ளீட் கேப்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐ எம் அ ஹியூமன் அந்த மாதிரி கேப்சா கேட்கும். ஜஸ்ட் அதில் என்ன இது பண்ணுவாங்களோ அதை மட்டும் நீங்கள் இன்சைடு த ஹவுஸ் என்ன இருக்குமோ அது மாதிரி கேப்சஸ் கேட்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கேப்சா வெரிஃபை ஆயிடும். அந்த மாதிரி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெரிஃபைட் சிம்பிள் உங்களுக்கு டிஸ்கார்டில் கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஸ்கார்டில் ஃபாலோ பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி யூ ஹாவ் அக்சஸ் அண்ட் யூ மைட் நீட் டு வெயிட் அ ஃபியூ மினிட்ஸ் டு கெட் யுவர் ரோல்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம கோ டு சர்வர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு அந்த ஃபுல் வெரிஃபைடு ரோல் நமக்கு டிஸ்கார்டில் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்வர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் ஆகுது. அண்ட் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ட் செகண்டாக இருக்கக்கூடிய சே ஜிஎம் இன் டிஸ்கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சே ஜிஎம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கார்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் ஜிஎம் அந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணி சென்ட் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். இதனால் நீங்கள் ஒரு நாளைக்கே 10 பாயிண்ட்ஸ் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண முடியும்.
ஜஸ்ட் இதில் போயிட்டு ஜிஎம் அப்படிங்கிறத மட்டும் டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிங்கனாலே வந்து போதும். எத்தனை ஜிஎம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அண்ட் வந்து இதில் மினிமம் வந்து என்னென்னா 10 பாயிண்ட்ஸ் பெர் ஜிஎம் பெர் டே. ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஜிஎம் சொல்கிறதுக்கு 10 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நினைக்கிறேன். இல்லை வந்து 1 டேக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் அப்படிங்கக்கூடியது நம்ம வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து டிஸ்கார்டில் தொடர்ந்து ஆக்டிவாக இருங்க. அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு மினிமமாக இருந்தாலும் 10 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதுக்கடுத்து என்னென்னா சப்ளை கொலாட்ரல் டு லெண்டிங் மார்க்கெட்டு அண்ட் வந்து பாரோ அசெட்ஸு. இது எல்லாமே வந்து உங்கள்கிட்ட ஃபண்ட்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பண்ணலாம். உங்களுக்கு வந்து 0 ஏர்ட்ராப்க்கு இன்னும் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக வேணும்னா வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஏர்ன் பை ரெஃபரிங் யூசர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்க ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மேபி வந்து கமிஷன் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய டாஸ்க்ஸ். அண்ட் வந்து ஃபாலோ ஆன் ட்விட்டரு அண்ட் வந்து அதர் ஏவ் ஸ்டாக்கர்ஸ் இதெல்லாம் வந்து இனிமேல் அப்கமிங்காக வரப்போகிறது. இப்போதைக்கு உங்களால் வந்து இந்த டிஸ்கார்டு இதை வந்து பண்ணிவிட்டு வெரிஃபை டிஸ்கார்டு கொடுத்து உங்களது வந்து வெரிஃபை ஆகிடுச்சுன்னா 100 பாயிண்ட்ஸ் வரும். டெய்லி 10 பாயிண்ட்ஸாக நீங்கள் வந்து இந்த பாயிண்ட் வந்து எப்போ லிஸ்ட் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த 2 ஸ்டெப்ஸ் தான் இப்போதைக்கு வந்து மணி இல்லாமல் பண்ணுறது. இன்கேஸ் உங்கள்கிட்ட மணி இருந்ததுன்னா அது கீழே இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்களோட இதில் பண்ணலாம். இதுதான் வந்து ZK Zinc அஃபிஷியல் லெண்டிங் பார்ட்னரு. அதனால் மறக்காமல் வந்து என்ன பண்ணிடுங்க, இதில் ஜாயின் பண்ணிடுங்க. ப்ளஸ் இதில் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே அப்படியே உங்களுக்கு வந்து 0 டோக்கன்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். இன்கேஸ் அது $1 போனால் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து $120 அந்த மாதிரி வரும். இப்போதைக்கு நான் இந்த டிஸ்கார்டு இதில் பண்ணதுக்கு எனக்கு 24 தான் கொடுத்துருக்காங்க. மேபி சர்வர் எதாவது இருக்கிறதுனால மேபி வந்து எனக்கு வந்திருக்கலாம். அதனால் நீங்களும் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. டிஸ்கார்டாக இருக்கட்டும் அண்ட் வந்து அதில் டெய்லி ஜிஎம் சொல்கிறதா இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபஸ்ட் ஏர்ட்ராப்போ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஏர்ட்ராப் என்ன அப்படின்னா வந்து ஃபேர் டோக்கன், அதாவது ஃபர்சானா அப்படிங்கக்கூடிய டோக்கன் தான். அண்ட் வந்து இவங்க அஃபீஷியலான பார்ட்னரு பிட்ஜெட்டில் வந்து இப்போ வந்து லான்ச் ஆக போகுது. அதனால் வந்து மறக்காமல் வந்து இதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு வந்து நான் ஜாயின் பண்ணப்போ எப்படி வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. ஜஸ்ட்டு வந்து நான் கொடுக்கக்கூடிய லிங்க்குள்ளே போனோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸ்டார்ட் த மிஷன் ஸ்டார்ட் அப்படிங்கக்கூடிய மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் த மிஷன் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் அந்த மாதிரி டு சி யுவர் ப்ராக்ரஸ் அந்த மாதிரி கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபர்சானா அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மெயில் ஐடியை வந்து ஒரு மெயில் ஐடியை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஃபர்சானா அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் கம்ப்ளீட் மிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வரும். நீங்கள் வந்து அதில் என்ன பண்ணிடுங்க, அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிங்க, கூகுளோ இல்லை டிஸ்கார்டோ, மெயினாக கூகுளை வச்சு லாகின் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கூகுளை வச்சுட்டு லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துடும். மறுபடியும் ஸ்டார்ட் த மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டாஸ்க்காக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபர்சானா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. அதுக்கு வந்து என்னென்னா மேலே வந்து க்ரியேட் அன் அக்கௌண்ட் விசிட் அ லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் விசிட் பண்ணீங்க அண்ட் வந்து விசிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களோட ஃபர்சானா அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டுன்னு சொல்லியிருக்கும். ஃபஸ்ட்டு இதில் என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதே வந்து ஃபர்சானாலையும் போயிட்டு சைன் அப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டுன்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட இமெயில், நீங்கள் எந்த இமெயில் வச்சு லாகின் பண்ணீங்களோ அந்த இமெயிலை கொடுத்துருங்க. அவ்வளோதான், அந்த ரெண்டுமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் OKX அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் எந்த இமெயில் ஐடி புதுசாக ஒரு இமெயில் ஐடி கொடுத்து க்ரியேட் பண்ணீங்களோ அதுலேயே புதுசாக ஒரு OKX அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுவும் KYCலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து OKX அக்கௌண்ட்டை வந்து உங்களோட அந்த அக்கௌண்ட்டை வச்சு க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி வந்து OKXல ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் பண்ணி KYC பண்ண அக்கௌண்ட் இருந்தால் அதே மெயில் ஐடியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதனால் OKXல ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து பாருங்கள் கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் வந்து அவ்வளோதான். நீங்கள் வந்து என்னென்னா உங்களோட OKXல வெரிஃபை அதாவது வெரிஃபை பண்ணக்கூடிய அந்த ஒரு பேஜ் இருக்குல்ல, ப்ரொஃபைல் பேஜ், அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணணும். அந்த மாதிரி யூ ஹேவ் அப்லோடட் கண்டென்ட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆயிரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் OKXங்கிறது கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் என்ன அப்படின்னா வந்து காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து உங்களோட நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சூஸ் அ ஃபைல் அப்படின்னா வந்து காயின் மார்க்கெட் கேப் போயிட்டு இவங்களோட வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்களத வந்து நீங்கள் வந்து
அவங்களதோட தான் வந்து நீங்கள் உங்களோட லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிட்டீங்கங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். வந்து அவங்களோட ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ணணும். ட்விட்டர் ஃபாலோ பண்ணிட்டு ஆத்தரைஸ் கொடுக்கணும். தென் வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து கம்ப்ளீட் ஆயிரும். வந்து காயின் மார்க்கெட் கேப்பு, ட்விட்டரு, அதுக்கப்புறம் வந்து டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து டிஸ்கார்டு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட யூடியூப் சேனல், அதையும் ஜஸ்ட்டு விசிட்டர் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனல் போகும். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாஸ்க்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சில டாஸ்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து அவங்களோட போஸ்ட்டை வந்து லைக் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சின்ன சின்னது தான் நம்மளோட ட்விட்டர் பயோ வந்து அவங்க சப்போர்ட் ஃபர்சானா அந்த மாதிரி வந்து மாற்றுறது, இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் வந்து என்ன பண்ணிடுங்க, உங்களோட இதில் வந்து ப்ரொஃபைலில் போயிட்டு ஹேஷ்டேக் ஃபார் சப்போர்ட் ஃபர்சானா அந்த மாதிரி வந்து கொடுத்துருங்க. அது வந்து சேஞ்ச் பயோ, அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு ஃபைலாக வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆட் ஃபேர் அப்படிங்கக்கூடியது என்னென்னா, காயின் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவங்களோட லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் போட்டு ஆட் டு மை ஃபஸ்ட்டு காயின் வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கக்கூடியதில் இந்த ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த காயின் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய டாஸ்க் எல்லாமே பண்ணிங்கன்னா ஃபைனலாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ளே கேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். வியூ மிஷனில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்களே லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு போயிட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அப்லோட் பண்ணணும். தென் வந்து உங்களோட யூசர் நேம் என்னவோ அதையும் வந்து இங்கே வந்து அவங்கள்ட்ட வந்து டெக்ஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணணும். இந்த இதையும் மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் இருக்கும். அந்த கம்ப்ளீட் மிஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஃபரில் வந்து 3 பேர் வந்து ஜாயின் பண்ணணும். மோஸ்ட்டாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக எலிஜிபிள் ஆயிருங்க. இல்லை உங்கள் வீட்டிலே இன்னொரு மொபைல்ஸ் இருந்தாலும் அதில் ஜஸ்ட்டு வந்து உங்களோட ரெஃபரல் லிங்கை நீங்களே க்ரியேட் பண்ணி 3 பேர் எப்படியாவது வந்து ரெஃபர் பண்ணிடுங்க. இன்னும் வந்து இந்த ஏர்ட்ராப் வந்து ஒரு 1.5 days கிட்ட தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து மறக்காமல் வந்து என்ன பண்ணிடுங்க, இதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. மறக்காமல் வந்து இந்த 2 ஏர்ட்ராப்ஸ்லையும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து ZK Zinc அஃபிஷியல் ஏர்ட்ராப்பை, இன்னொன்று வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 1.5 days 2 daysலேயே வந்து லிஸ்ட் ஆகக்கூடிய ஏர்ட்ராப். அதனால் மறக்காமல் வந்து 2லையுமே வந்து ஜாயின் பண்ணிடுங்க. 2க்கான லிங்க்குமே வந்து ஏர்ட்ராப் 1 ஏர்ட்ராப் 2ன்னு மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து அதில் எடுக்க முடியலனாலும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.